ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கீபோர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் ஏதாவது ஒரு ஷாப்பிங் வெப்சைட்டில் போய் உங்கள் லேப்டாப் மாடலை போட்டு கீபோர்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்போட கீபோர்டு வரும். 3 weeks later. ஒரு வழியாக ஆர்டர் கைக்கு வந்துச்சு. கொஞ்ச நாள் கழித்து தான் வந்துச்சு. இது ஆர்டரை முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் லேப்டாப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்க்ரூ, மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே ஒரு 3 ஸ்க்ரூ தான் பேஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுக்குன்னா அந்த ஸ்க்ரூ பக்கத்துலேயே கீபோர்டு லோகோ மாதிரி ஏதாவது இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக கலத்துங்க. இல்லைனா உங்கள் லேப்டாப்பை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குள்ள ஸ்பெஷல் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரூவை எடுத்த பிறகு கத்தி மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து முதல்ல அந்த லேப்டாப்புக்கு மேலே, எப்பவும் மேலே இருந்து கலத்துங்க. ஏன்னா மேலே தான் அந்த ஜாயின்ட்ஸ் இருக்கும். ஸோ மேலே இருந்து கலத்துனீங்க அப்படின்னா மெல்லமாக அப்படியே கலத்தி எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி அதை கேபிளை ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் கேபிளை ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஸ்டார்ட்டில் இருந்துட்டு அது அப்படி தான் இருக்கும், கண்டுக்காதுங்க. இப்போ புதுசாக வந்த கீபோர்டை கரெக்டாக அதோட இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக புஷ் பண்ணிங்கன்னா போதும், எல்லா கார்னர்ஸ்லேயும் கரெக்டாக மேட்ச் ஆகிக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஈஸியாக பண்ணக்கூடிய வேலை. ஆனால் ரொம்ப ஓவராக புஷ் பண்ணிடாதுங்க, ஏன்னா அது சைடில் இருக்கக்கூடிய விளிம்புகள்லாம் உடைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இனி இந்த கீபோர்டு தேவையில்லை, தூக்கி போட்டுற வேண்டியதுதான். பின்னாடி கத்துற 3 ஸ்க்ரூவையும் போட மறந்துடாதுங்க. கடைசியாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.